அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள், அநேக நமஸ்காரங்கள். நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா, நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா, நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா, எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கிர பகவான், புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன. அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன, சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்பவுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா பழமொழி இருக்கு. ஏன்னா தை பிறந்துட்டா, ஏன்னா இது உத்தராயண காலமாக வருகிறது. இந்த மகர சங்கராந்தி, இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆமா, அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து 6 மாத காலம், ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள், திருமணங்கள், வீடு குடித்தனங்கள், பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்தராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம். அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இன்னும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது. பட் இந்த தை மாதத்துல அது மட்டுமல்லாது தை 16 அன்று அமாவாசை, தை அமாவாசை வருது. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. தை 29 இந்த மாதத்தினுடைய கடைசியில தை பூசம் வருது. முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கு. அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறது, பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம். பட் இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய தை 15 தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறது, கூடுதல் சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கிரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கார். ராசி பரிவர்த்தனை செய்யறாங்க. இப்ப சுக்கிரன் குரு மாதிரியும் குரு சுக்கிரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. பட் புதன் பகவான் 2 பாவக பயிற்சி அடைகிறார். அப்ப தை 12ஆம் தேதியே தனுசுல இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய 30ஆம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் மகரத்துல தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார், தை 12க்கு மேல அப்படின்னு சொல்லலாம். பட் சுக்கிர பகவான் தை 15க்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம். மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பட் செவ்வாய் பகவான் தை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு பட் வக்ரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார். இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள், செவ்வாயினுடைய வக்கரம், குருனுடைய வக்கரம் ஆரம்ப காலம், அப்புறம் வக்கர நிவர்த்தி, சுக்கிரனுடைய உச்சநிலை அடைவது, அப்ப ஸ்தான பலம் பெறுவது, அப்ப ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுவது, இதெல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள். ஏனைய 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது, எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்க போகிறதுன்றதான்
நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம். பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள். பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சங்களுடைய பொருள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, நம்ம 12 ராசிக்கும் பலாபலன்லாம் பார்த்துக்கலாம். அறிவுத்திறன், ஆற்றல் திறன், இந்த ரெண்டுமே ஒரு சேர இருக்குது அப்படின்னா அது சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசியை சொல்லலாம். ஏன்னா அதனுடைய ஆதிபத்தியமே இந்த புதன் பகவான் தான். இந்த புத்திக்காரகனான புதன் பகவான் இந்த மிதுன ராசிக்கு இந்த தை மாதம் அனைத்து வித யோகங்களும் கிடைக்கப்பெறும் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு பார்த்தோம்னா தை மாதம் 12ஆம் தேதிக்கு மகரத்துக்கு போயிடுறாரு. அப்போ ராசியாதிபதி அஷ்டமத்துக்கு போறாரு அப்படின்னா எதிரிகள் யார் என கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்குங்க. கூடவே இருந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு இப்போதான் நம்மளுக்கு தெரிய வரும். எதிரிகளை கை காட்டக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எதிரிகளை கை காட்டிட்டா நம்ம உஷாராயிடலாம் இல்லையா? அப்போ பாதுகாப்பாக ஆயிடலாம். நம்மளுக்கு யாரு எந்த காரியத்தை மைனஸ் பண்றான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த மாதம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் எதிரிகளை சுட்டி காட்டுவார்கள் இந்த கிரகங்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பட் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். பட் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே உத்தியோகம் கிடைக்க போகிறது. எனக்கு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு இன்னும் வரல அப்படின்னு எனக்கு டார்கெட் என்னால் முடிக்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாமே இந்த தை மாதம் மிதுன ராசிக்கு உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய விஷயம். அப்போ உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் மேலே வந்துட போகிறீங்க. பொருளாதார பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா வீடு சந்தோஷமாக இருக்க போகுது. அப்போ குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் புத்திரர்களால் யோகம் சொல்லலாம். ஆமாம், நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லாது ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கா, என்னுடைய மனைவிக்கு குழந்தை தங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள். அப்போ ரொம்ப நாளாக அதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கா, ஏங்கின்னு இருக்கவா, எல்லாமே திருமணமாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கவா இந்த மிதுன ராசிலாம் இருக்கிறா அப்படின்னா, ஏன்னா பஞ்சமாதிபதி இப்போ ஸ்தான பலம் பெறுகிறா. அதனால உங்களுக்கு உண்டான இந்த புத்திர பேர்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். கருத்தரிப்பக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பட் பிள்ளைகளால் யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு வாக்கியவனாக மாறுவார்கள். செய்யக்கூடிய செயல் என்ன நடக்கும்? அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் கொடுப்பான் உங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம். காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், விரும்பின்னு இருக்கேன், இந்த பொண்ணு எனக்கு மனைவியாக வருவாளான்னு கண்டிப்பாக வருவா, இந்த பையன் எனக்கு ஏற்றுக்குவானான்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் எண்ணங்கள் வெளிப்படும். பட் அது சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட்டு திருமண தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம். ஆமாம், ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சன் பிளேஸில் இருக்கிறாரு. பட் அஷ்டமஸ்தானத்தில் போகிற தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். தேதி தள்ளி போயிடுச்சு, லாஸ்ட் நேரத்தில் போயிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய திருமணம் மாறி போயிடுச்சு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்போ ஏஜ் பர்சனாலிட்டியாக இருக்கிறேன், திருமண தாமதம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறது கூட திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆமாம், அதுதான் விஷயம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ குரு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். இதுதான் சீக்வன்ஸ் பாயிண்ட். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு தான் பரிகார கிரகம். அப்போ குருனுடைய தன்மையை பொறுத்து கோச்சார ரீதியாக டச் பண்ணும்போது உங்களுக்கு பாக்கியம் கிடைக்குதா, அதிர்ஷ்டம் கிடைக்கிறதா, அப்போ வறுமை தாண்டவம் ஆடுதா, அப்போ நம்ம பணத்துக்காக நிற்கிறோமா இல்லை பணம் நம்மக்கிட்ட வருதான்றது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு குருனுடைய உதவி கண்டிப்பாக தேவை. அந்த குருனுடைய ஆலோசனை, குருனுடைய பார்வை நம்ம ராசிக்கு எந்தெந்த பாகத்தில் விழுது, அப்போ சுப பார்வையாக இருக்கா அப்படின்னால தான் நம்ம வெற்றிகளை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும். பட் நல்ல நண்பர்கள் வருவார்கள், நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் இருக்கிறா அப்படின்னா அவங்களுக்குலாம் மகிழ்ச்சி தரும்படியான விஷயங்கள் நடக்கும். பட் நீண்ட நாளாக விற்பனையாகாத சொத்துக்கள் விற்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். அப்போ வண்டி வாகனம் வாங்குகிறோம், விற்கிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கு போகுதா அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணிடுங்க. பட் ஃபைனான்ஸ் ரீதியான உயர்வுகள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஷார்ப் மைண்ட் இருக்கும்.
ஆமாம், டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான விஷயம். உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் ஃபுல்ஃபில் ஆகும் சார். முதல்ல ரொம்ப ஏன்னா அந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு உத்தியோகத்தையும் நிலைத்தன்மை கொடுக்க மாட்டார் சார். ஆமாம், ஏனோ தானோன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்குது. பெரியவா என்னை மதிக்க மாட்டா, என்னுடைய அலுவலர் என்னை மதிக்க மாட்டா, என்கிட்ட கீழே வேலை செய்கிறான் பியூன், அவனே என்னை மதிக்க மாட்டான், எவ்வளோ பேர் சொல்ல கேட்டுன்னு இருக்கோம். பட் உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தை மாதமே ஓகே தான். பட் தை மாதத்துக்கு பிறகு இந்த ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் பிறகு உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு கிடைச்சிரும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஓகே, ரைட். தந்தை வழியால் யோகம் உண்டு, தாய் வழியால் யோகம் உண்டு. தாய் தந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி வரைக்குமே தாயாருடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று இந்த மாசத்துல உங்களை நோக்கி வரும். அது நீங்க செய்யக்கூடிய தொழில் ரீதியா இருக்கலாம், பட் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல இருக்கலாம், பட் குடும்பத்துல சந்தோஷம் படும்படியான ஒரு விஷயங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். புது முயற்சிகள் தாராளமா நீங்க செய்யலாம். ஆமா, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், கட்டுரையாளர்கள், பட் இந்த டெக்னாலஜி வைஸாக இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள், இவர்கள் எல்லாமே இந்த மாதத்தினுடைய வெற்றி வாய்ப்பை ருசிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கணித மேதாவிகள், ஆடிட்டர்கள், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, இவங்க இந்த லோன் ஆஃபீஸில் கமிஷன் துறையில் வேலை செய்கிறவங்க, கம்யூனிகேஷன் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தினுடைய வெற்றிகள் உண்டு. ஆக மொத்தம் இந்த மிதுன ராசிக்கு இந்த தை மாதத்தில் ஏக பலன்கள், சந்தோஷங்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க வாழ்க வாழ்க.